மார்னிங் கிச்சன் எல்லாருமே ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ரம்யாமே அந்த கிச்சனுக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதை நோட் பண்ண ஜானு இப்ப ரம்யா கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்திருப்பாரு. ஜானு இப்ப ரம்யா கிட்ட போயிட்டு யார் மணி ஏன் இங்க வெயிட் பண்ற அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. ஜாப் ட்ரைனிங்காக நெடுமரன் சார் தான் இங்க வந்து பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் எடுத்து கொடுத்திருப்பா. அதை செக் பண்ணி பார்த்த ஜானு செஃப் வந்துகிட்டு இருக்காரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜான்மே அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு. எல்லாரும் ரொம்ப பரபரப்பா சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுல ரம்யாவை வெளியில நின்று பாத்துட்டு இருந்திருப்பாரு. நெடுமானும் ரம்யா அங்க இருக்கிறத பாத்துட்டு இப்ப அவருமே உள்ள போயிட்டு இருப்பாரு. நெடுமானை மீட் பண்றதுக்காக ரம்யாவுமே இப்ப அவரோட கேபினுக்கு போயிருந்திருப்பாரு. நெடுமானும் அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இப்ப ரம்யா எனக்கு ஒரு டவுட், அன்னைக்கு அந்த டிஷ் நீ பண்ணியா இல்ல வேற யாராச்சும் பண்ணாங்களா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அப்ப ரம்யாவும் நான் தான் அந்த டிஷ்ஷை பண்ணேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. நெடுமானும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு நீ வெளியே பண்ணதெல்லாம் மறந்துடு, இது ரியல் கிச்சன், என்னோட கிச்சன்ல நீ குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்க போற, அது உன்னோட லைஃபுக்கே பெரிய விஷயமா இருக்கும், இதை நீ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் கிச்சன்ல இருக்க புரோட்டோகால்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணு, யாரால எவ்வளவு முடியும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஸ்பார்க் இருக்குன்னா அதை நீங்க ப்ரூவ் பண்ணு, யாரோட உதவியும் இல்லாம பண்ணணும் புரியுதா அப்படின்றது. இதுக்கு ரம்யாவும் எஸ் சார் சொல்லிட்டு பதில் சொல்லி இருந்திருப்பா. அப்ப நெடுமாறன் கிச்சனுக்கு நீ ஃபிட் இல்லன்னு தெரிஞ்சா நீ அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். ரம்யாவும் அவர் சொல்றதுக்குலாம் புரியுது சார் ஓகே சார் அப்படின்றது பதில் சொல்லிட்டு இருந்திருப்பா. நெடுமாறன் அந்த ஃபைல் எடுத்து கொடுத்துருப்பா. ரம்யாவும் அதை வாங்கிட்டு வெளியே போயிருந்திருப்பா. அப்ப நெடுமாறமே ரம்யாவை கூப்பிட்டு செஃப்னு கூப்பிடு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. வெற்றியும் அவனோட பேண்ட்ரியில புதுசா ஒரு டிஷ்மே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அங்க வந்து பாண்டி என்னடா பாலை போட்டு இப்படி கிண்டிக்கிட்டு இருக்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு வெற்றியும் இது சாதாரண பால் இல்ல பருத்தி பால், இதை குடிச்சு பாரு டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்தாரு. அதை கேட்கிற பாண்டியா அப்ப எனக்கு ஒரு சொம்புல ஊத்தி குடுறா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அப்ப வெற்றியும் இது சொம்புலாம் தர முடியாது, ரொம்ப காஸ்ட்லி, வேணா கப்பல ஊத்தி தரேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். ரம்யாவும் செஃப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெற்றியை பார்க்கறதுக்காகவே வந்து வெற்றி கூட அந்த அசிஸ்டன்ட் ரம்யா பார்த்துட்டு செஃப் வராங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். ரம்யாவை செஃப் ட்ரெஸ்ல பாக்குற வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். வெற்றியும் ரம்யா கிட்ட இந்த ட்ரெஸ்ல உன்ன பக்கத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்றதுமே சொல்லி இந்த ரம்யாவும் எனக்கு இந்த ட்ரெஸ்ல இருக்கிறது எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா, ரொம்ப கசகசன்னு இருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். பாண்டியுமே ரம்யா கிட்ட எவ்வளவு மாசம் எங்க இருப்பா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். ரம்யாவும் இன்னும் கொஞ்சம் மாசம் இருப்பா அப்படின்றதுமே சொல்லி பாண்டியும் 3 மாசம் மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு நான் எங்க ஊருக்கே போறடா, இதெல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரம்யாவுமே கலாச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு. வெற்றியும் ரம்யா கிட்ட உனக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு, இது கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்மே சொல்லி இருந்திருப்பான். வெற்றியோட கடைக்கு கஸ்டமருமே வந்திருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட வெற்றியும் ஜூஸ் கீரோட எல்லாமே இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு மெனுமே எடுத்து கொடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி பால் மேல அவங்கள ட்ரை பண்ண வச்சிருந்தாங்க. குடிச்சு பாக்குற அவங்க எல்லாருக்குமே இப்ப ரொம்ப பிடிச்சு போயிட்டு இருக்கும். டேஸ்டும் நல்லா இருந்திருக்கும்ன்றதெல்லாம் அங்க வந்து எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்கிற வெற்றிக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். பாண்டியுமே ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்திருப்போம், பார்த்தா கடைமே கூட்டமா இருந்திருக்கும். வெற்றியுமே பாண்டி கிட்ட பருத்தி பால் ஹிட் ஆயிடுச்சு பாண்டி, சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். பாண்டி நானும் பருத்தி பால் ஆர்டர் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். வெற்றியுமே பாண்டி கிட்ட அந்த பருத்தி பால் ரெடி பண்ணி கொடுத்திருந்திருப்பான். விக்கியும் வேணியும் திரும்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்றதுனால வேணியும் இப்ப விக்கிய போட்டு கலாச்சிட்டு இருந்திருப்பான். அதனால கிச்சன்ல 3 பேர் திரும்ப ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருந்திருப்பாங்க. அங்க இன்னொரு செஃப் இந்த மாதிரி கிச்சன் ஹாப்பியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. விக்கியும் வேணும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பாக்குற ஸ்ரீநிதிக்குமே கடுப்பாயிட்டு இருக்கும். ஸ்ரீநிதியும் ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்திருப்பா. அதை பாக்குற விக்கியோ இப்ப ஸ்ரீநிதி கிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பா. விக்கியும் ஸ்ரீகிட்ட உன்னை பார்க்க முடியறதே இல்ல, எங்க போன அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. ஸ்ரீநிதி ரொம்ப ஃபார்முலா ஆர்டர் செஃப் சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து கொடுத்திருந்திருப்பா. ஸ்ரீநிதி கிட்ட ஏன் ஸ்ரீநிதி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. ஸ்ரீநிதியும் வேற எப்படி சார் உங்ககிட்ட எல்லாம் பேசுறது, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, ஆர்டர் கலெக்ட் பண்றதுக்கு வேற யாராவது அனுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ரீமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. விக்கியும் வேணி கிட்ட வந்து யாரோ மாதிரி பேசுறா, ஏன் இப்படி பண்றானே தெரியல அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அப்ப வேணி இப்ப ஒன்னா இருக்கல அதை பார்த்து அவ ஃபீல் பண்றா போல அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ஐஷுவும் அவ பாவம்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. அதை கேட்கிற வேணி அவ பாவம் தான், எல்லாத்துக்கும் காரணம் விக்கி தான் அப்படின்னு சொல்லி விக்கியுமே முறைச்சிருந்திருப்பா. நான் அவகிட்ட பழகின அவ்வளவுதான், அவ அந்த இன்டர்ன்ஷிப்ல இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. வேணியுமே பரவாயில்ல விக்கி, அவ ஒன்னும் கெட்டவே இல்ல, அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா ஒரு நாள் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. வெற்றியும் பாண்டியும் எப்ப போல கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அங்க வந்து ரம்யாவும் தள்ளி உட்கார சொல்லிட்டு ரூம் சர்வீஸ் பசங்க சாப்பிடுற டேபிளுமே உட்காந்து இருந்திருப்பா. ரம்யா அங்க உட்காரத பாக்குற பாண்டியும் முதல் நாளே வந்து 7:30 கிளப்பிட்டுறது, அப்புறம் டேபிள் உட்காரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. இங்கதான் உட்காந்து சாப்பிடணும் ஏதாச்சும் ரூல் இருக்கா என்ன, என்னால தனியா உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ரம்யாவும் வெற்றி கிட்ட நீ எக்ஸிகூட்டிவ் செஃப் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரூல் எல்லாம் மாத்திரி வெற்றி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. பாண்டியும் வெற்றியை கலாச்சி மெசிருந்திருப்பா. ரம்யா கிட்ட நீ இதே மாதிரி பேசிட்டு சுத்திட்டு இருந்தா கண்டிப்பா வெற்றி எக்ஸிகூட்டிவ் செஃப் ஆயிடுவா நம்ம அக்கா கடையில அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அங்க வந்து விக்கியும் ரம்யா கிட்ட என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க தோஸ்தா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம செஃப் டேபிள் போய் உட்காரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ரம்யாவும் எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. விக்கியும் நீ போட்டிருக்க செஃப் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு தகுதி இருக்கு, இவனுக்கு கூட உட்காந்துன்னா அந்த தகுதி நீ இழந்துருவ அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ஆனா ரம்யாவோ விக்கி சொல்றது எதையுமே கேட்காம எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கதான் நான் உட்காருவேன், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது, அப்படியே நீங்க என்ன செஃப் டேபிள் தான் உட்காரணும்னு கம்பல் பண்ணீங்கன்னா நான் உங்களை ரூம் சர்வீஸ் டேபிள் உட்கார சொல்லி கம்பல் பண்ணுவேன். எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதனால விக்கிமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. ரம்யாவும் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க எந்திரிச்சு வந்துட்டு இருப்பா. ரம்யா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வெற்றியும் பாண்டி கிட்ட பாத்தியா விக்கி மூஞ்சி எப்படி தொங்கி போச்சு, ரம்யா பேசுறத பார்த்து ரூம் சர்வீஸ்ல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். ரம்யாவும் கிரேஸ் சொல்ல அவங்க சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஐஷுவும் ரம்யா கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிருந்திருப்பா. ஆனா ரம்யாவும் முகம் கொடுத்து கூட பேசியிருந்திருக்க மாட்டா. ஐஷுவும் ரம்யா கிட்ட ஃபர்ஸ்ட் டே இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பா. அப்ப ரம்யாவும் நீ வெற்றிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு, அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான் நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா, அப்ப ஐஷுவும் அவன் பண்ணது என்னன்னு உனக்கு தெரியாது ரம்யா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அவன் என்ன வேணா பண்ணிருக்கட்டும் அதுக்காக ஒருத்தவங்க மேல கை வைப்பீங்க அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. ஐஷு உனக்கு சொன்னா புரியாது ரம்யா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ரம்யாவும் நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணி அதுக்கு வெற்றி ரியாக்ட் ஆகி உங்களை அடிச்சிருந்தாலும் நீங்க இப்படிதான் இருந்திருப்பீங்க
இருப்பீங்க அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தால அவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரம்யாவுமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. ஐஸ்வர்யா ரம்யா கிட்ட எதுவுமே பேச முடியாம அங்க நின்னுட்டு இருந்திருப்பா. பேண்ட்ரியில சேல் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போயிருந்திருப்பா. அப்ப வெற்றி நோட் எடுத்துட்டு வர மேம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுக்கிறதுக்காக போயிருந்திருப்பா. ரியாவும் கிளாஸ்ல இருக்க பருத்தி பாலுமே பார்த்துட்டு என்னது இது அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. பருத்தி பால் மேம் கெஸ்ட் ஒருத்தர் ஆர்டர் பண்ணிருந்தாரு அதனால எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. நீங்களும் அதை குடிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்து ரியாவும் இது நம்ம மெனுல இருக்கா அப்படின்றதுமே கேட்டிருப்பா. அதுக்கு வெற்றி மெனுல எல்லாம் இல்ல மேம் இது ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்றதுமே சொல்லியிருந்தா. அதனால இப்ப ரியாவுமே வெற்றி மேல பயங்கரமா கடுப்பாயிட்டு இருப்பா. இல்லாத ஐட்டம் யாரும் சேல் பண்ண சொன்னது இது ஒன்றும் சீக்ரெட் கிச்சன் கிடையாது நீ இஷ்டப்படலாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி நீ பண்ணுன்னு நல்லாவே தெரியும் நான் அப்பவே அப்பா கிட்ட சொன்னேன் நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் ஆனா அவர் தான் கேட்கல அப்படின்றதுமே சொல்லியிருப்பா. ரொம்ப கிளியரா இனிமேல் என்ன கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது மெனுலோகத்தை மட்டும் பண்ணு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. கூட அந்த பையன் விடுங்க ஜி அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களா அதான் மூட் ஸ்விங்ஸா இருக்கும் அதனால கத்திட்டு போறாங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வெற்றிக்குமே அவங்க அப்படி பேசிட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரோட்டுக்கடையில எல்லாமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ரம்யாவுமே ரொம்ப சந்தோஷமா வந்து என்ன கிச்சன்ல போட்டு ஒரு தாளிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா வர அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பாங்க. ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அந்த சூ ஷெஃபை நல்லா கேள்வி கேட்டு விட்டுட்டேன் வெற்றி அடிச்சாங்களா அதனால அவங்களை போட்டு சமையா பேசி விட்டுட்டேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்கிற வெற்றியுமே இப்ப கடுப்பாயிட்டு உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது நீ போயிருக்க இடம் அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைக்காது எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு தேவையில்லாம அந்த வாய்ப்பு நீ நடுவு விட்டுறது அப்படி சொல்லி திட்டிட்டு இருப்பான். அதனால இப்ப ரம்யாக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும்.